Example 4. இப்போ நம்ம third example பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி தான். Sum of two number is 207, 207 and one number is less than another by 53. அதாவது ஒரு நம்பர் இன்னொரு நம்பரை விட 53 கம்மின்னு சொல்றாங்க, less than. And find the number. இதான் வந்து நம்மளோட கொஸ்டின். இப்போ நம்ம வந்து ஒரு நம்பர் என்னன்னு எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நம்பரை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அண்ட் இன்னொரு நம்பர் அந்த எக்ஸை விட எவ்வளவு கம்மின்னு சொல்றாங்க, 53 கம்மி. ஸோ எக்ஸ் மைனஸ் 53ன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஒரு நம்பரை எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம், இன்னொரு நம்பர் 53 கம்மின்றதுனால எக்ஸ் மைனஸ் 53ன்னு எடுத்துக்கலாம். இப்போ க்ளூக்கு போய் பார்க்கலாம். க்ளூல என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, சம் ஆஃப் டூ நம்பர் இஸ் 207. இப்போ சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் 207 அப்படின்னா இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா, ஒரு நம்பரை எக்ஸ்ன்னும் இன்னொரு நம்பரை எக்ஸ் மைனஸ் 53ன்னு எடுத்துருக்கோம். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 207. ஸோ எக்ஸ் எக்ஸ் ரெண்டு எக்ஸுக்கு நம்ம 2 டைம்ஸ் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். 2x மைனஸ் 53 இஸ் ஈக்குவல் டு 207. இப்போ இந்த மைனஸ் 53 ரைட் சைடு வரும்போது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது நம்மளுக்கு பிளஸ் 53 மாறிடும். ஸோ 2x இஸ் ஈக்குவல் டு 207 பிளஸ் 53. இப்போ 2x இஸ் ஈக்குவல் டு 260 வந்துடும். எக்ஸுக்கு வந்து இந்த 2 ஆல் டிவைட் பண்ணிடலாம். 260 by 2, அதாவது ஆன்சர் 113 வரும். அப்ப எக்ஸுக்கு 113ன்ற ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இன்னொரு நம்பர் என்னன்னு சொல்லியிருக்கோம், அந்த எக்ஸை விட 53 கம்மின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இன்னொரு நம்பர் நம்மளுக்கு 53 கம்மி அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் மைனஸ் 53. அப்போ எக்ஸ் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது 130 மைனஸ் 53 அப்படின்னாக்க 77 ஆன்சர் வந்துடும். அப்போ ஒரு நம்பர் 130, இன்னொரு நம்பர் 77.